நாம் இப்படியே ஆடி பாடி கொண்டிருந்தால் என்ன ஆவது? நேரம் போவதே தெரியாது. அதனால் ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்படியே தொட்டும் தேனை
ஆகி போய் தாண்டி இருந்த. ஆமா இந்த சந்தைக்கு என்ன? ஆமா இது என்ன ஆத்து தண்ணி அது எனக்கு தெரிஞ்சனே இருந்தாலும் என் மனசு கேட்கலையே, அதனாலதான். அதனால சரி ஏதோ ஒன்று இருந்தாலும் உன் அண்ணன் நல்லா தூங்கி கொண்டிருக்கா, இருந்தாலும் எழுந்துருவான். இப்பொழுது நான் புறப்பட வேண்டும். நான் வரட்டுமா கண்ணே? நானும் போருக்கு போகாமலுக்கு வந்துவிட்டு எப்படியோ ஒன்று இருவரும் சந்தோஷமாக இருந்தோம். அதன் நினைவாக இதை பார்த்தாயா, முத்தாரம். இந்த முத்தாரத்தை எப்பொழுது நீ பரிசாக வைத்துக் கொள்ள வேண்டும். சாந்தி, இன்னொரு சந்தேகம் சாந்தி. என்ன சந்தேகம்? என்ன தெரியுமா, நாம் இருவரும் இங்கே சந்தோஷமாக இருந்தோம் அல்லவா, இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். ஒரு கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக இருந்த விஷயத்தை எந்த பெண்களும் சொல்வார்களா? அப்படியே என் மீது நம்பிக்கை இருந்தது கிடையாதா? அதற்காக இல்லை கண்ணே, நான் எங்கு சென்றேன்? போருக்கு சென்ற நாட்டிற்காக. இளவரசனோ போருக்கு சென்றவன் தன் கடமையை மறந்து மனைவி பார்ப்பதற்காக யாருக்கும் தெரியாமல் இன்ப சுகத்தை அனுபவித்து சென்றார் என்ற நாட்டு மக்களுக்கு எதிர்த்தால் என்ன பற்றி என்ன பேசுவார்கள்? கேவலமாக பேச மாட்டார்கள். அதற்காகத்தான் இங்கு நடந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன் சத்தியம். இதற்காக எடுத்து சத்தியத்தை கேட்கிறாயா? ஏன் உயிரை போல சரியே, அது மட்டும் கிடையாது. எனக்கு இன்பம் துன்பம் எது நேர்ந்தாலும் நடந்த விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். செய்து கொடுத்த சத்தியம். வெகு நேரமாகிவிட்டது. எனக்காக வருகின்றேன் என்று சொன்னேன். என்னுடைய நீளம் வரை இதுவரை வரவில்லையே, என்ன காரணமாக இருக்கும்? திருமணம் ஆகிவிட்டதா? என்னை சந்திக்க வர மறைக்கின்றால் போல் தெரிகின்றது. எங்கிருப்பால்? அரண்மனையில் செல்கின்றேன். அரண்மனை சந்திக்கின்றேன். நீலாம்பரி கணவர் இந்த இடத்தில் வந்தது அன்னைக்கு தெரியவே தெரியாது. சரி, நன்றாக உரைக்கப் கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ஒருவன் நடிக்க வேண்டுமே. ஒரே சாலையில் இருக்கின்றார்கள். இது யார்? நீலாம்பரி என்று தெரியவில்லையே. பெண்கள் இருவரும் படித்து உரை கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு கனவு கிடையாது. யாருமே எதுவும் செய்யல. ஒண்ணு மட்டும் என்னது பாடலப்பா. நான் இருவரும் படித்து இருக்கிறோம். இந்த மட்டும் ஒரு கனவு நம்புவாங்க. யாரும் தெரியல. கனவா இருக்க மாட்டேடா கபடி. என்னம்மா இருடா. சரி, நம்மளுக்கு பேச்சு கொஞ்சம் போச்சா கனவு கண்டுபிடா மூதேவி. சரி, இந்த இடத்தில் படித்தாதான் உனக்கு கனவு வருது. அதனால அங்க போயிட்டு படுப்போம்.
கண்ணி நீ பண்ணுங்க நான்